ஏங்க சொல் தம்ர. உங்களுக்கும் பிரெஞ்சு தெரிய மாட்டேங்குது, எனக்கும் தெரிய மாட்டேங்குது, ஹிந்தியும் தெரியல நம்மளுக்கு. ஆமா, அதான் கிளாஸ் என்ன சேர்த்து விட்டுலாமா பையனை? இது டியூஷன் மாதிரியா? அதான் இப்ப டியூஷன் சேர்க்கணும்னா இங்க எவ்வளவு கேக்குறாங்கன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 200 திராம் கேக்குறாங்க மினிமம். 2 சப்ஜெக்ட் போகணும் அப்படின்னா 400 திராம். நம்ம ஊர் காசுக்கு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு டியூஷன் ஃபீஸ். ஆனா என் காலத்துல நான் டியூஷன் என் காலத்துல நான் படிக்கிறப்ப, ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க ஊர்ல எனக்கு முன்னாடி இருந்த சீனியருங்க, அதாவது அவங்க எல்லாம் காலேஜ் முடிச்சிருப்பாங்க, அது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்ப ஃப்ரீ டியூஷன் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரீ டியூஷன்னா நீங்க காசே கொடுக்க வேணாம், 1 ரூபாய் கொடுக்க வேணாம். நீங்க அதாவது நோட்டு புக் மட்டும் எடுத்துன்னு போனா போதும். போறப்ப கையில வந்து அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்துன்னு போகணும். ஏன்னா அப்ப அடிக்கடி கரண்ட் நிக்கும். அப்பெல்லாம் நம்ம இப்பதான் பவர் வந்து அந்த அளவுக்கு வந்துச்சு. அப்பெல்லாம் அந்த அளவுக்கு பவர் இருக்கு, அடிக்கடி கரண்ட் நிக்கும். அதனால மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து ஊர்ல பழைய பிரசிடன்ட் சொல்லுவோம், அவர் தான் முன்னாடி தலைவரா இருந்தவர், பிரசிடண்டா இருந்தவர். அவங்க வீடு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வந்து குண்டு லைட்டு தான், மஞ்சள் கலர் லைட்டு, அதை போட்டுட்டு அதுக்கே கரண்ட் பில் கட்டுறதே அந்த சீனியருங்கெல்லாம் ஷேர் பண்ணி கட்டிட்டு இருந்தாங்க. அந்த லைட்டு போட்டுட்டு அதுலதான் நாங்க வந்து டியூஷன் படிப்போம். எல்லா சப்ஜெக்டும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க. தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன சப்ஜெக்டோ நம்மளுக்கு இருந்த எல்லா சப்ஜெக்டும் நான் இப்ப மறந்துட்டேன். நான் இப்ப ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்த 5 சப்ஜெக்ட்டுமே ஃப்ரீயா சொல்லி கொடுப்பாங்க. அதுவும் ஒரு ஆள் கிடையாது, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு அண்ணா, ஒரு சப்ஜெக்ட் ஒரு அண்ணா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். அது மாதிரி கவர்மெண்ட் டீச்சர் அவங்க எல்லாமே டீச்சரா இருந்தவங்க. டீச்சர்னா எல்லாரும் டீச்சர் கிடையாது, அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஊர்ல ஃப்ரீயா இருந்தவங்க, இல்ல வேலை தேடின்னு இருந்தவங்க. அது மாதிரி ஊர்ல இருந்து சீனியருங்க அவங்க எல்லாம் எல்லாருமே ஃப்ரீயா சொல்லி கொடுத்தாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, அந்த காலத்துல ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் வந்து பசங்களும் வந்து அதை வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப எப்படின்னா பசங்க காசு கொடுத்து நாம அனுப்பிச்சாலும் நாம தான் வந்து மிஸ் கிட்ட கேட்டுங்க தாக்குது, எப்படிங்க படிக்கிறான் பையன், எப்படிங்க படிக்கிறான்னு. இவனுக்கு யாரும் ஒண்ணு இது பண்ணி படிக்க மாட்டாங்க. ஃப்ரீ டியூஷன் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அந்த அண்ணாலாம் எதுவுமே எதிர்பார்க்காதனால தான் எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது படிக்கிற பசங்க இவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய இந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் வெளியில வரணும். ஏன்னா அப்பெல்லாம் அவ்வளவு பட்டதாரி கிடையாது. எங்க ஊர்லாம் படிச்சவங்களே பார்த்தா விரல் விட்டு சொல்லலாம், ஒரு 5 பேர் தான் படிச்சிருந்திருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பட்டதாரி இருக்கிறாங்க, ஒவ்வொரு இன்ஜினியர் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்காங்க. இது எல்லாம் அவங்க அன்னைக்கு பண்ண அந்த ஒரு சின்ன அந்த இவரு சிவாஜி சார் சொல்லுவார்ல, விதை நாங்க போட்டதுன்ற மாதிரி அவங்கதான் விதை போட்டது. இதுக்கெல்லாம் நாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த அண்ணாக்கெல்லாம் ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்ததுனால தான் எங்க கிராமத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து படிச்சு முன்னேறி இருக்கும், இவ்வளவு தூரம் துபாய் வரைக்கும் வந்திருக்கும், எவ்வளவு கண்ட்ரிக்கு பசங்க போய் படிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நேரத்துல எங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுத்த எல்லா அண்ணாவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்களும் ஊர்ல ஃப்ரீயா இருந்தீங்க, படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களால முடிஞ்சது இது மாதிரி பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க கிராமத்துல. ஓகேங்களா? அது வந்து இப்ப தெரியாது, பின்னாடி இருக்கிற சந்ததி கண்டிப்பா உங்களால நல்லா வருவாங்க. இப்போ வந்து ஊர்ல எவ்வளவு வந்து டியூஷனுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க, எப்படி நீங்க உங்க பசங்களை வந்து டியூஷனுக்கு அனுப்புறீங்க, இல்ல இந்த சப்ஜெக்ட்லாம் எப்படி வந்து நீங்க மேனேஜ் பண்றீங்கன்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ.